ஓகே, திரு நித்யானந்தம், அப்படியான ஒரு அலையே இல்லாத போது நீங்க எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அல்லது தமிழ்நாட்டிலேயே தங்கி நீங்க தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டாலும் கூட பாஜகவுக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இல்ல அப்படிங்கிறாங்க. யார் சொல்றாங்க? திமுகவினுடைய எம்பி கனிமொழி சொல்றாங்க. திரு மதுக்கூரனுடைய கருத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். பாஜகவில் இருக்கக்கூடியவங்க தான் பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. பாஜக வளர்ச்சியை விரும்பாதவர்கள், பாஜக தன்னுடைய வெற்றிக்கு இடையூறாக இருக்கும் என்று கருதக்கூடியவர்கள், பாஜக பலமாக நம்ம எதிர்க்கிறது மக்கள் பாஜக பக்கம் திரும்பி விடுவார்களோ என்ற அச்சம் உள்ளவர்கள் இப்படி பேசுவார்கள். அதனால் அதில் உண்மை இருப்பதாக நான் கருதவில்லை. அது தேர்தல் முடிவுகள் வந்த பிறகுதான், நிரூபித்த பிறகுதான் அது தெரிய வரும். இல்ல, அதுதான் திரு தமிழ்மணி என்ன சொல்றாருன்னா, பாஜக பலம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதையோ அல்லது பிரதமரின் வருகையால் இங்க ஏதாவது நடக்கும் அப்படிங்கிறதையோ பாஜகவை தாண்டி இருப்பவர்கள் சொன்னாதான் அது சரி அப்படிங்கிறாரு. இல்ல, பாஜகவை தாண்டி கட்சிக்காரர்கள் சொல்வது சரியாக இருக்காது. அல்லது கட்சிக்காக பேசக்கூடியவர்கள் ஏதோ பேரில், இப்போ நான் வர்றேன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்களையோ அண்ணாமலை அவர்களையோ விட்டுக் கொடுக்காமல் பேசக்கூடியவன், கட்சியில் உறுப்பினர் கூட கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்து அது சார்புடைய கருத்தாகத்தான் இருக்கும். அதனால நாம் அதை அவங்களுடைய அரசியல் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் என்பது உணர்ந்த காரணத்தினாலே அந்த பீதியிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதைத்தான். ஆனா அப்படி எல்லாம் இல்லவே இல்லை. அப்படி ஒரு பயமோ அது பயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூட இல்லைங்கிறாங்களே. கால் ஊன்ற கூட முடியாத பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி அணியானாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிகளானாலும் சரி, காங்கிரஸ் கட்சியானாலும் சரி, தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியை பிரதானமாக விமர்சித்துக் கொண்டிருக்கின்றன, எதிர்த்து கொண்டிருக்கின்றன. அத்தனை ஊடகங்களும் பாரதிய ஜனதா கட்சி பற்றி பேசாத நாள் இல்லை என்று சொன்னால் கடந்த காலங்களில் இப்படி இருக்கவில்லை. எனவே அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இப்பொழுது ஏன் கல்லெறிகிறார்கள்? இப்பொழுது ஏன் உதாசீன, அதாவது அவர்களை ஏளனப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் விவேகானந்தர் சொல்வது, இது மக்களவை தேர்தல். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி 3வது முறையாக ஒரு தேர்தலை சந்திக்கிறது. அப்போ ஆப்வியஸா பாரதிய ஜனதா குறித்து தான் பேச முடியும், பிரதமர் மோடி குறித்து தான் பேச முடியும். வேற யாரை பத்தி பேச முடியும்? அவங்க பேசுறது தப்பு நான் சொல்ல வரல. இதுக்கு முன்னே பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அவங்க பேசவில்லை. மோடி அவர்கள் இருக்கட்டும், வாஜ்பாய், அதுதான் நானும் சொல்றேன். இது நேரம், இந்த நேரத்துல தான் அதை பேச முடியும். இந்த நேரம் ஏன் வாஜ்பாய் காலத்துல இல்ல, மோடியோடைய முதல் 5 ஆண்டு காலத்துல இல்ல, வெறுப்பு அரசியல் மட்டும் தான் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கு பாஜக அசுர வேகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது, பேய் போல வளர்கிறது என்று நானா சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி இருக்கிறது, அதுல மூத்த உறுப்பினர் சொல்லியிருக்கிறார், ஒரு பிசாசு போல வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ வளருது, அதை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கிறீங்க. ஆமாங்க, அது வளர்ச்சி தானேங்க. அவங்கள அந்த வளர்ச்சி பாதிக்குது. நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். எம்ஜிஆர் அவருடைய பெயரோ ஜெயா அவர்களை பாராட்டியோ பேசினார்கள் என்று சொன்னீர்கள். ஜெயலலிதா அம்மையார் மரியாதையா பேச சொல்றது நியாயமானதுதான். ஜெயலலிதா அம்மையார் அல்லது செல்வி ஜெயலலிதா இவங்க இவங்களை பாராட்டி பேசுறாங்க. அது ஓட்டுக்காக தானே. அது ஓட்டுக்காகவும் இல்லை, ஒப்புக்காகவும் இல்லை. ஏன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் நம்முடைய ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, இதுக்கு தேர்தலுக்கு முன்பாகவே எம்ஜிஆர் தான் பெயர் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாடு முழுவதும் நம்முடைய பயணச்சீட்டில் எம்ஜிஆர் சென்ட்ரல் என்றுதான் வருகிறது. அந்த சாதனையை புரிந்தவர் மோடி. இன்றைக்கு தேர்தலுக்காக பேசவில்லை, ஒப்புக்காக பேசவில்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்தவரை இவர் ஒரு ஆளுமை, இப்படிப்பட்ட ஆளுமையிலே நான் இருக்க வேண்டும், என்னுடைய கட்சியை இந்த ஆளுமையிலே தான் நடத்த நான் விரும்புகிறேன் என்று அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ ஜெயலலிதாவுடைய ஆளுமையை அண்ணாமலை புகழ்ந்திருக்கிறார். அதே பிரதமர் மோடியை எதிர்த்துத்தான் நீங்கள் சொல்கிற ஜெயலலிதா அரசியல் வாதத்தை முன்வைத்தார். மோடியா லேடியா அப்படிங்கிற வாதத்தை முன்வைத்தார். நீங்கள் சொல்கிற அதே திரு அண்ணாமலை தான் இங்கே ஊழல் குற்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் ஜெயலலிதா அப்படிங்கிற வாதத்தை முன்வைத்தார். அப்போ எப்படி செலக்டிவா மறந்துடணுமா, இல்ல பேசுகிற போது பாராட்டணுமா? எப்படி? அத்தனையும் ஆதாரங்கள் உள்ளது, மறக்கவே தேவையில்லை, நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது. ஏன்னா நம்முடைய சிபு சோரனா அவர், பிறகு லல்லு பிரசாத் யாதவ், பிறகு செல்வி ஜெயலலிதா அம்மையார், இந்த 3 பேர் தான் முதல்வராக இருக்கின்ற பொழுதே நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர்கள். அதுக்கப்புறம் திருப்பி உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலமாக இருந்ததுனால அவங்களுக்கு குற்றவாளி என்று சிறையில் வைக்கவில்லை. அதனால இது 3மே அண்ணாமலை சொல்லலை, வலிய சென்று சொல்லவில்லை.
அந்த பத்திரிகையாளர்கள் 15 கேள்விகளை கேட்டதுல ஒரு கேள்வி இது. அந்த கேள்விக்கு பதில் இப்படி சொல்லியிருக்கிறார். சரி, ஆக பொறுப்பிலே இருந்து அண்ணாமலை சொன்ன பதில் தான். ஆமா, அண்ணாமலை தானே பேட்டி கேட்கிறார். அவர் சொன்ன பதில் தானே, உண்மையை தானே சொல்லியிருக்கிறார். இதுல அச்சப்படுவதற்கோ பயப்படுவதற்கோ ஓட்டுகள் போய்விடும் என்பதற்கோ அதிமுக கோபித்துக் கொள்வார்கள் என்பதற்கோ இடம் கிடையாது. அது உண்மை. அந்த உண்மையை அவர்கள் பேசியிருக்கிறார். அதை பெரிதுபடுத்தக் கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நல்லாட்சின்னு சொல்றீங்க. மோடி அவர்கள் தன்னுடைய கட்சி வளர்ச்சிக்காக அரசாங்க செலவிலே வந்து சேர்க்கிறார் என்று சொன்னார் மதுக்கூர். எத்தனை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்துதான் அப்படி வருகின்ற நேரத்தில் கட்சி வேலை செய்கிறார். இது வழக்கமான ஒன்றுதான். அவர் அரசியல் கட்சியில் இல்லாத காரணத்தினாலோ அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர் இருக்கிற காரணத்தினாலோ அப்படி அவர் நினைக்கலாம். நான் அரசியல் கட்சியில் இருந்தவங்க. சரி, வழக்கமாக இது நடப்பதுதான். இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கலாம், ஆனால் ஓட்டு போடக்கூடாது என்று அலாகாபாத் நீதிமன்றம் தீர்ப்பு கூறியது, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கூறியது என்று சொன்னால் அரசாங்கத்தை பயன்படுத்தினார் என்பதற்காகத்தான். அரசாங்க ஊழியர்களை இவர் பயன்படுத்தினார் என்ற ஒரு குற்றச்சாட்டில் தான். அதனால இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தால் தேர்தலுக்காக மட்டுமே, கட்சிக்காக மட்டுமே அரசாங்க ஊழியர்களை பயன்படுத்தினால் அது குற்றம். அந்த குற்றத்துக்கு ஆளானவங்க தான் இந்திரா காந்தி அம்மையார். இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அது இதுல இருந்து வேறுபட்டது. இது வந்து நாட்டுக்கு அர்ப்பணிக்க வரும்பொழுது நான் சென்னைக்கு வரேங்க. சென்னைக்கு வரும்போது அண்ணன் முன்னாள் எம்எல்ஏ பழனி எம்எல்ஏ அவரும் சென்னைக்கு வந்திருக்கிறாரு. அது நான் கேள்விப்படுறேன். டி நகர் பக்கம் போறேன், அவர் போய் பார்க்குறேன். குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதலும் சரி, நீங்க நெல்லைக்கு பக்கத்துல, இங்க கல்பாக்கத்தில் அணுமின் நிலையம் சரி, சென்னைக்கு பக்கத்துல நீங்க அரசு நிகழ்ச்சியை வருகிற போது கட்சி நிகழ்ச்சியை நடத்துவது என்பது அது அரசாங்க செலவுல நீங்க கட்சியை வளர்க்கக்கூடிய செலவுங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டு. அரசாங்க செலவிலே நாட்டு மக்களுக்கு திட்டங்களை அர்ப்பணிக்கிறார். சரி, கட்சிக்காக அவர் கட்சியினுடைய உறுப்பினர், கட்சியினுடைய தொண்டர் என்ற அடிப்படையில் அவர் கட்சிக்காக உழைக்கிறார். இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க, நீங்க உங்க தலைப்பு என்ன தலைப்பு கொடுத்திருக்கீங்க? பாஜகவுக்கு பலம் கூட்டவா, எதிர்க்கட்சிகளை திசை திருப்புவா? எதிர்க்கட்சிகளை திசை திருப்புவதற்கு அல்ல, பாரதிய ஜனதா கட்சி பலம் கொடுப்பதற்காகவும் எதிர்க்கட்சிகளை பற்றி அதை பற்றி சிந்திப்பதற்கே இடம் இல்லை. ஏன்னா அவங்க என்ன வேணா சிந்திச்சுட்டு போட்டோம். மக்களை தன்பால் ஈர்ப்பதற்கு எதிர்க்கட்சிகளை திசை திருப்ப கூடாதுங்கிறதுக்காகவா கடந்த முறை நெல்லையில திமுக என்கிற ஒரு கட்சியே காணாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான வாதம், இதுவரைக்கும் வெறும் குடும்ப அரசியல் மாதிரியான ஒரு மைல்டு குற்றச்சாட்டுகளை வைத்துட்டு இருந்த பிரதமர் திமுகவே காணாமல் போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறது எதிர்க்கட்சிகள் மேல இருக்கக்கூடிய எந்த விதமான அச்சமும் இல்லாமலா? காங்கிரஸ் முக்து பாரத் என்று சொல்வது போல தமிழகத்தில் திமுக முக்து. முதற்கட்ட பார்வை நான் எடுத்துக்கிறேன். நான் இதை முடிச்சிடுறேன். அப்படி எதிர்க்கட்சிகளை திசை திருப்புவது என்று நம்பி பாரதிய ஜனதா கட்சி தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ள தயாராக இருக்காது.